வணக்கம். இன்னொரு காணொலியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த காணொலியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஸோ என்னோடய சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு வருடத்துக்கு முன்னாடி மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இதனால் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு கார் ஸ்டீரியோ வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், அதனால் என்னென்ன நன்மைகள் வரும், நம்ம வந்து அதிக பணம் செலுத்தி வந்து பைனியர் சோனிக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம ஏன் வந்து ஆண்ட்ராய்டு போகக்கூடாது, அந்த மாதிரி நான் பேசியிருப்பேன். நிறைய வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து பாசிட்டிவாக வந்து நான் வந்து பேசியிருப்பேன் அந்த வீடியோவில், நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். என்னன்னு சொன்னால், நான் இப்போது வந்து என்னோடய ஆண்ட்ராய்டை வந்து சிஸ்டத்தை வந்து இப்போது நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். கழட்டிட்டு சோனி சிஸ்டத்துக்கு தான் நான் வந்து இப்போ என்னோடய காரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஏன் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பின்னால் இருக்க ஸ்டோரி என்ன என்பதை பற்றி தான், நான் அந்த அனுபவத்தை வந்து உங்களுக்கு பகிர்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 rupeesக்கு நான் வாங்கியிருந்தேன். இது சைனாவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து 1 year வாரண்டி கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், குவாலிட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து கிட்டத்தட்ட இது ஒரு நல்ல கம்பெனி தான், நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த கம்பெனியை வாங்கினேன். ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து 1 year வாரண்டி கொடுத்தாங்க. 1 year 1 month வந்து என்னோட இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தில் வந்து ஸ்க்ரீன் வந்து போயிடுச்சு. பேக்லிட் மட்டும் ஒன் ஆகுது, பட் ஸ்க்ரீனில் வந்து ஒன்றுமே வரல. ஸோ நான் என்ன பண்ணுறது, ஒன்ஸ் ஒரு நாள் டிமார்ட்டில் போயிட்டு சாமான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன் பண்ணுறேன். பேக்லிட் மட்டும்தான் வருது, இது வருதுல, ஆனால் சவுண்டு வருது. அப்போ சம்திங் ஏதாவது ஆகிருக்கும், ஃபியூஸ் ஏதாவது ஆகிருக்கும், இல்லைனா ஏதாவது பின்னாடி ஏதாவது இது சர்க்யூட் ஏதாவது லூஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக டேஷ்போர்டை கழட்டிட்டு அதுக்கெல்லாம் டைட் பண்ணி பார்த்தேன், எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. பட் ஸ்க்ரீன் வரல. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இது டிஸ்மெண்டில் பண்ணி பார்த்தேன். அதில் அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து முன்னாடி ஸ்க்ரீன் வந்து போயிடுச்சு, சுட்டு போயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஸ்க்ரீன் வருது இல்லை. ஏன்னா வந்து இது வந்து நம்ம இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்க்ரீனுக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் ஸ்க்ரீனுக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஒர்க் பண்ணுது. பட் இந்த ஸ்க்ரீனில் வந்து ஒன்றுமே வருது இல்லை. ஸோ வந்து அப்போ நான் சரி இப்போ இது வந்து ரிப்பேர் பண்ணலாமே, இது ரிப்ளேஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனை ரிப்ளேஸ் பண்ணலாமேன்னு சொல்லி நான் பார்த்தேன். ஸோ பார்க்கக்குள்ளே வந்து இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈஸி தான். இந்த 4 நட்டை கலட்டினீங்கன்னா இந்த துண்டு வந்துடும். இந்த துண்டு வந்தோடனே என்ன பிரச்சனைனா, இந்த பேனலை வந்து ஃபுல்லாகவே இந்த பேனலோட சேர்த்தே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த பட்டன்ஸ் இந்த பேனலோட சேர்த்து ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 4,000 வந்து போகுது. ஸோ 4,000 நான் வாங்கினதே வந்து ஒரு 7,000 தான். ஸோ இதுக்கு வந்து 4,000 வந்து போகுது, ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து. இந்தியாவில் வந்து நான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே வந்து இதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் ஸ்க்ரீன் எங்கேயும் விற்கலை. மேபி ரிப்பேர் பண்ணுற ஷாப்ஸில் வந்து ஏதாவது கலெக்டின ரேடியோக்குள்ளே வந்து அது மாற்றி போடுவாங்களா இருக்கும். பட் அஃபிஷியலாக எங்கேயுமே இது விற்கிறதுக்கு இல்லை. அப்படி கிடைச்சாலுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,000 காஸ்ட் ஆகுது. நான் வாங்கினதே 7,000. 4,000ன்றது ரொம்ப எனக்கு வந்து இதாக இருக்காது. 1 yearல வந்து இவ்வளவு செலவு வைக்கிறதுனா, அதுக்கு நான் புதிய ஆண்ட்ராய்டே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அப்புறம் தான் யோசித்தேன். அப்போ தான் வந்து இந்த தீபாவளி டைமில் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சேல் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் இந்த சோனி ஹெட் இதை வந்து நான் வந்து 8,500 நினைக்கிறேன். 8,500க்கு நான் வாங்கினேன். இப்போ வந்து 13,000 or 12,000 போயிட்டுருக்கு. பட் இதுவுமே ரொம்ப பழைய எடிஷன் தான். இது ஏன் அவ்வளோ சீப்பாக வைக்கிறான்னா, இது ரொம்ப வந்து இந்த மாடல் வந்து ரொம்ப நாளாகுது. இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோவோ கார்ப்ளேயோ கிடையாது. பட் இதில் வெப்லிங்க்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் மேப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் மெயினாக நான் இது வாங்கினேன். ப்ளஸ் இது சவுண்ட் குவாலிட்டி, சோனியை பற்றி சொல்ல தேவையில்லை. சோனி தான் வந்து ரிலையபிளுக்கு பேர் போன பிராண்டு. ஸோ அதனால தான் நான் பைனியர் விட்டு சோனி வாங்கினேன். பைனியரும் ஓகே தான். ஸோ எதனால் நான் வாங்கினேன்னா, எனக்கு இதுலேயே வந்து இப்போ 2-3 தடவை வந்து நான் கார் டேஷ்போர்டை கழட்டுற மாதிரி போயிடுச்சு. என்னோடய கார் வந்து ஈஸியாக கழட்டிடலாம். 2 ஏசி வெண்ட்டை கழட்டிட்டு கீழே வந்து இது பண்ணாலே வந்துடும். ஸோ சில கார்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோஸ் கலட்டுறது ரொம்ப கஷ்டம், ஃபுல் டேஷ்போர்டே கலட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப கன்வீனியன்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஹெட்ரெஸ் இது ஒரு 2 years 3 years போயிருந்தால் கூட பரவாயில்ல. கரெக்டாக 1 yearல உடஞ்சிருச்சு. ஸோ இது அவ்வளவு வந்து எனக்கு நல்ல இம்ப்ரெஷன் கிடையாது. ஸோ ஆனால் நிறைய பேர், மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு ஹெட்யூன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் வராமல் இருக்குது எனக்கு தெரியல. சில பேர் நல்ல பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லைனா எனக்கு தான் வந்து இந்த மாதிரி ஏதாவது என்னோடய காரில் வந்து இது ஏதாவது ஃப்ளக்சுவேட் ஆகி என்னது பேட்டரியில் வால்டேஜ் ஏதாவது ஃப்ளக்சுவேட் ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. பட் வந்து எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, நான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே பூட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த ஆண்ட்ராய்டு லோகோ வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 30 to 40 seconds ஆகும். அது ரேம்மை பொறுத்து 2 GB ரேம்னா 1 minute கூட ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது இப்போ நீங்கள் கீ ஆன் பண்ணிங்கன்னா அது பூட் ஆக தொடங்கிடும்.
மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பேட்டரி வோல்டேஜ் கம்மியாகிருந்துச்சுன்னா அது ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒருக்கா நான் சாப்பிடக்குள்ள அந்த ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே அப்படி ஆஃப் ஆகி ஆன் ஆகக்குள்ள அந்த ஸ்க்ரீன் வராமல் போயிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து இவ்வளவு சீப்பாக வந்து அடிக்கிறது வந்து என்னால் இன்னொருக்கா அதை வாங்கி இந்த மாதிரி உடஞ்சிச்சுன்னா இன்னுமே வந்து எனக்கு காசு வந்து இதாக போயிடும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஹெட் யூனிட்டை வாங்கினேன். ஸோ இது வாங்கினேன்னா எனக்கு வந்து கார் வந்து ஸ்க்ரப்புக்கு போகிற வரைக்கும் கூட இது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ப்ளஸ் இதுக்கு 2 years வாரண்ட்டி இருக்குது. இதில் பிரச்சனை வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் கூட என்னால் மாற்றிக்க முடியும். ஸோ இதுக்கு தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இதில் என்ன பிரச்சனைனா இது வந்து 9 inch. இதுக்கு தான் இப்போ எல்லா காருக்குமே இதுக்கு தான் வந்து ஃப்ரேம் வருது, இந்த 9 inch ஃப்ரேமு. இது வந்து 2DIN. இது வந்து இன்டர்நேஷ்னல் ISO ஸ்டாண்டர்ட் சைஸு. இது 2DIன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதுக்கு நான் வந்து தனியாக ஃப்ரேம் வாங்கணும். நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன். அது பெரிய இதாக வரலை. எனக்கு வந்து ஒரு 1000 rupees மாதிரி போச்சு அந்த ஃப்ரேம், 2DIN ஃப்ரேமு. ஸோ அந்த 2DIN ஃப்ரேம் வந்தோடனே நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இதோட வந்து வயர் ஹார்னஸையே வந்து நான் வந்து வெட்டிட்டு நான் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஈஸி தான். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை. நீங்கள் வந்து ஒன்ஸ் அதில் மேனுவலை பார்த்து நீங்கள் வந்து இந்த வயரிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் பண்ணுறதை விட 10 times வேர்ஸாக வந்து அந்த ரேடியோ ஷாப்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஒழுங்காகவே வந்து செலோ டேப் இந்த டேப் போட மாட்டாங்க. ஒழுங்காக வந்து வயரிங் பண்ண மாட்டாங்க. ஒழுங்காக வயரிங் பண்ணாட்டி ஒழுங்காக ஷார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் வெஹிக்கிள் வந்து தீ பிடிக்கிறதுக்கு கூட இது காரணமாக அமையும். அதனால் வயரிங்கை மட்டும் ஒழுங்காக பண்ணிடுங்க. எந்த ஷாப்புக்கு போகிறீங்களோ அங்கே வயரிங்கை ஒழுங்காக பண்ண சொல்லுங்கள். ஸோ அதனால் நானே இங்கே வயரிங் பண்ணிக்கிட்டேன். நானே வந்து இது வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரப்பர் பீஸை வச்சு சூடு பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ எனக்கு இந்த அந்த ரேடியோக்கு வந்து வயர் ஹார்னஸே வந்து நான் இதுக்கு போட்டுடலாம். இதுக்கு 16 pin தான் வரும். பட் இதில் டிஃப்ரெண்ட். இதுக்கு வர பின் இது மாதிரி தான் இருக்கும். பட் இது போட முடியாது. இது வேறு டிஃப்ரென்ஸ். பைனியரு சோனிக்கெலாம் வரது வந்து இந்த பின் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் காருக்கு வந்து ஒரு ஹெட் யூனிட் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் போட்டேன். நீங்கள் வந்து 6000 7000 கொடுத்து நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வாங்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப இப்போ டிஃப்ரென்ஸ் வரல. ஒரு 3000 4000 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி சோனி இல்லைனா பைனியரையோ நீங்கள் வாங்கிக்க முடியும். என்ன சில ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கார் பிளே அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வேணும்னா உங்களுக்கு அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி வந்து உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி இதில் பெட்டராக இருக்கும். அதை விட அதில் வந்து எந்த வித இதுவுமே இல்லை. அதில் நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, ஓகே தான். அவ்வளோ மோசமாலாம் இருக்காது, ஃப்ளட்டாலாம் இருக்காது. நல்ல டிஎஸ்பி இருக்க சிஸ்டம்லாம் நல்லா தான் இருக்கும், அதில் குறையில. பட் இதில் அதை விடவே நல்லாயிருக்கும். அதை விடவே வந்து எல்லா ஈக்குவலைசர் பார்த்திங்கன்னா இதை விட பெட்டராக இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து இது வந்து சவுண்ட் இன்ஜினியரிங், அதுக்காகவே அதுக்கு ஒரு டீமே இருக்குது சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு. ஸோ சோனியோட சவுண்ட் சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மாதிரி இப்போ நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய காருக்கு வந்து 4 அதில் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஸ்டார்டர் ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பேஸ் இதுக்கு செட் ஆகிற எக்ஸ்ட்ரா பேஸ் சோனி ஸ்பீக்கர்ஸ் வந்து நான் போட போகிறேன். ஸோ அதை போட்ட பிறகு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதை பற்றி ஒரு ரிவ்யூ முடிவுனா நான் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு முடிஞ்ச அளவு நான் ஹெல்ப் பண்ணுறேன்.